வணக்கம் நண்பர்களே, வாங்க இப்போ கோயம்புத்தூரில் மலுமிச்சம்பட்டியில் 3 சென்ட்டுக்கு மேலே 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய அட்டகாசமான 3BHK வீட்டை தான் பார்க்க போகிறோம். தெற்கு பார்த்த சைட்டில் பெரிய 2 கார் நிறுத்துகிற மாதிரி கார் பார்க்கிங் விட்டு, கிழக்கு பார்த்த மெயின் வாசல் வச்சு, போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையில் நம்மளுக்கு கொடுத்து அட்டகாசமான வாஸ்து பிரகாரம் அமைஞ்ச இந்த 3BHK வீடு. கார் பார்க்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நம்மளுக்கு 16க்கு 20 அப்படிங்கிற அளவில் இருக்குது. மெயின் கேட் பார்த்திங்கன்னா மெயின் டோர் தேக்கில் கொடுத்து 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு போகிறக்கு 2 படி வச்சு கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 அப்படிங்கிற ஹால் கொடுத்து மேலே ஃபால் சீலிங், ஸ்பாட் லைட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெயின்போ பேட்டர்னில் கலர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு மைல்டாக ரம்மியமாக இருக்கிற மாதிரி ஒரு அருமையான சூழ்நிலையில் இருக்குது. காற்றோட்டம், வெளிச்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வர மாதிரி பெரிய பெரிய 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. பர்கோலா டிசைன் வச்சு ஒரு அட்டாச்சு டைனிங் ஹால் 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் பார்த்திங்கன்னா 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு ஒரு அருமையான கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சனில் பா ஷேப்பில் டேபிள் டாப் கொடுத்து கிரானைட்ஸ் வித் டைல்ஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் மாடலில் நம்மளுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்ல செல்ஃப்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. கீழே இருக்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். டியூவல் பேட்டர்னில் கலர் கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் ப்ரொவிஷன் பண்ணி 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்ராக்டிவ் கிளாஸி ஃபினிக்ஸில் கிரானைட்ஸ் போட்டு கொடுத்து ஆன்டிஸ்கிட் கிரானைட்ஸ் போட்டிருக்காங்க. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2மே மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்கன்னா 6க்கு 4 அப்படிங்கிற அளவுலையும் 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் இருக்குது. டியூவல் பேட்டர்னில் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே லிண்டரில் லேப்ட் வச்சு கொடுத்து உள்ளேயும் செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் இருக்குது. நம்மளுக்கு எப்போவும் வெளிச்சம் வர்ற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு வீடை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம செலக்ட் பண்ண பின்னாடி நம்மளுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி, செமி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. சுற்றி வர வீடுக 50 வீடுக இருக்குது. போர்வெல் பார்த்திங்கன்னா வாட்டர் நம்மளுக்கு ஒரு 100 அடியிலிருந்தே தண்ணி இருக்குது நம்மளுக்கு. தேர்ட் பெட்ரூம் உங்களுக்கு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் 7 அடிக்கு நம்மளுக்கு டைல்ஸ் லே டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியில் பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு ஒரு நல்ல மெட்டல் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ்லேருந்து மேலே மாடிக்கு போகிற மாதிரி உங்களுக்கு நல்லா ஹெவியான மெட்டல் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்து நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்குன்னு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். புக் மை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக அட்டகாசமான வீடு. இந்த வீட்டினுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் 3 சென்ட்டுக்கு கொஞ்சம் மேலே 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு. நன்றி, கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.